வணக்கம் மாணவர்களே. LMDM அலகினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாங்கள் எல்லைகள் தொடர்பான விடயங்களை பார்க்கவிருக்கின்றோம். சார்பொன்றின் எல்லை, இந்த x வந்து ரெண்டண்ட பெருமானத்தை அதிண்ட குறைஞ்ச பெருமானங்களின் ஊடாக ரெண்டுக்கு கிட்ட போறது, ரெண்டு அணுகுகிறது, இப்படி ஒரு குறியீட்டால குறிக்கலாம். அதாவது x வந்து ரெண்டிலும் குறைந்த பெருமானங்களின் ஊடாக ரெண்டு அணுகுவதை இப்படி ஒரு குறியீட்டால குறிக்கலாம். இதே மாதிரி x வந்து ரெண்டை விட கூடின பெருமானங்களின் ஊடாக ரெண்டு அணுகுவதை x tends to 2 plus இப்படி குறிக்கலாம். சரிதான். அதாவது ரெண்டை விட குறைஞ்ச பெருமானம் என்றது ரெண்டுக்கு இடது பக்கத்தால ரெண்டு அணுகுவதை x tends to 2 minus, ரெண்டை விட கூடின பெருமானங்களின் ஊடாக ரெண்டு அணுகுவதை x tends to 2 plus இப்படி நாங்கள் குறிக்கலாம். சரிதான். ரெண்டு பக்கத்தாலையும் ரெண்டு அணுகுவதை x tends to 2 இப்படி நாங்கள் குறிக்கலாம். அப்ப இடது பக்கத்தால அணுகிற குறியீடு வேற, வலது பக்கத்தால அணுகிற குறியீடு வேற, ரெண்டு பக்கத்தாலையும் ரெண்டு அணுகிற குறியீடு வேற. இதுல ஒரு சார்புண்டு கீறி கிடக்கு பாருங்க. y சமன் x சக 2, இந்த சார்பை பாருங்க. உங்களுக்கு தெரியும், படித்திறன் 1 வெட்டுத்துண்டு 2. அப்ப இந்த சார்பு வந்து இப்படி போகும். இப்ப x வந்து ரெண்டண்ட பெருமான் இதுல இருக்கும் 2. இந்த ரெண்டண்ட பெருமானத்தை ரெண்டை விட குறைஞ்ச பெருமானங்களின் ஊடாக அணுக, இங்க பாருங்க, x ரெண்டை விட குறைஞ்ச பெருமானங்களின் ஊடாக அணுக x சக 2ன்றது 4 அணுகும். x வந்து ரெண்டை விட கூடின பெருமானங்களின் ஊடாக 2 அணுக x சக 2 வந்து 4 அணுகும். இந்த வரைவில் அது தெளிவா தெரியுது. அப்ப லிமிட் x சக 2 x tends to 2 minus, ഇതിന്റെ கருத்து x வந்து ரெண்டை விட குறைந்த பெருமானங்களின் ஊடாக 2 அணுக x சக 2 4 அணுகும். அதுக்குரிய குறியீடு தான் இது. இதே மாதிரி x வந்து ரெண்டை விட கூடின பெருமானங்களின் ஊடாக 2 அணுக x சக 2 4 அணுகும். அதிண்ட குறியீடு இது. இப்ப ரெண்டு பக்கத்தாலையும் ரெண்டு பக்கத்தாலையும் x வந்து 2 அணுக x சக 2 4 அணுகும். அப்ப அதை எப்படி குறிப்போம்டா, இங்க பாருங்க, லிமிட் x 2 அணுக x சக 2 சமன் 4. ഇതിന്റെ கருத்து x ஆனது ரெண்டு பக்கங்களினாலும் 2 அணுக x சக 2 4 அணுகும். சரிதான்.
அது குறிக்கிற குறியீடு தான் இந்த இதுல நான் எழுதி காட்டினேன். ரைட், இதுல ஒரு உதாரணம் பாருங்க. fx சமன் -1, x சைவரை விட சின்னனா இருந்தா -1, சைவரை விட பெரிதாக அல்லது சைவருக்கு சமனா இருந்தா +1. இந்த வரைவை கீறுறேன். இங்க பாருங்க, இதுல கீறி இருக்கு. சைவரை விட சின்னனா இருந்தா இந்த வரைவு, சைவரை விட பெருசா இருந்தா இந்த வரைவு, சைவர்ல 1, சைவர்ல 1. சரி, லிமிட் f of x, x வந்து சைவரை விட குறைஞ்ச பெருமானங்களின் ஊடாக சைவரை அணுகினா எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, எக்ஸுக்கு வந்து சைவர் தசம் சைவர் சைவர் உண்டு பெருமானத்தை போட்டா எஃப்எக்ஸ் வந்து சய உண்டு. இப்ப சைவரை விட சின்னனான என்ன பெருமானத்தை போட்டாலும் சய உண்டு. இந்த பக்கத்தால சைவரு கிட்ட போனா சய உண்டு. மற்ற பக்கத்தால சைவர் அணுகும். சைவரை விட கூடின பெருமானங்களின் ஊடாக எக்ஸ் வந்து சைவரை அணுகினா, அதாவது இந்த பக்கத்தால் அணுகும். இதுதான் 0 பிளஸ், இது x tends to 0 மைனஸ், பிளஸ் 1 அணுகு. உங்களுக்கு தெரியும், எக்ஸுக்கு சைவர் தசம் சைவர் சைவர் உண்டு போட்டா எஃப்எக்ஸ் வந்து உண்டு. அதாவது சைவரை விட பெரிய பெருமானம் எதை போட்டாலும் எஃப்எக்ஸ் உண்டு. வலது பக்கத்தால், அதாவது சைவரை விட கூடின பெருமானங்களின் ஊடாக சைவரை அணுகேக்க எஃப்எக்ஸ் வந்து உண்டே அணுகும். உங்களுக்கு தெரியுது, இந்த ரெண்டும் சமன் இல்ல. இடது பக்கத்தால சைவர் அணுகிறதும் வலது பக்கத்தால சைவர் அணுகிறதும் சமன் இல்ல. ஒன்று -1 போகுது, மற்றது +1 போகுது, ஆகவே சமன் இல்ல. இப்ப நாங்கள் சொல்லலாம், இந்த சார்பு fx என்ற சார்பு x வந்து சைவர் அணுகேக்க, ஆக fx க்கு எல்லை இல்லை. இடது பக்கத்தாலேயும் வலது பக்கத்தாலேயும் அணுகேக்க வேற வேற எல்லைகளுக்கு போறபடியா எக்ஸ் வந்து ரெண்டு பக்கத்தாலேயும் சைவர் அணுகுது என்று சொல்லி கேட்க எஃப்எக்ஸுக்கு லிமிட் இல்லை. சரிதான், ரைட். ரெண்டு பக்கத்தாலேயும் அணுகேக்க ஒரு குறித்த மெய்யெண்ணுக்கு போனாதான் எல்லை இருக்கு. அப்ப இங்க எல்லை இல்லை. சரியா? உதாரணம் 2 பாருங்க. fx சமன் சைவர், x சமன் சைவர்ல சைவர், மற்ற எல்லா இடமும் ஒன்று. இந்த பக்கத்தால சைவர் அணுகின, அதாவது சைவரை விட குறைஞ்ச பெருமானங்களின் ஊடாக சைவர் அணுகின, எங்களுக்கு தெரியுது fx வந்து உண்டண்ட பெருமானத்துக்கு போகும். சைவரை விட கூடின பெருமானங்களின் ஊடாக சைவரை அணுகேக்க இந்த எஃப்எக்ஸ் வந்து அதுவும் உண்டண்ட பெருமானத்துக்கு தான் போகும். இந்த பக்கத்தால சைவரு கிட்ட போனா இப்ப நீங்கள் எக்ஸுக்கு சைவர் தசம் சைவர் சைவர் உண்டண்ட பெருமானத்தை போட்டா எஃப்எக்ஸ் உண்டு.
எக்ஸுக்கு சக 0.001 என்ற பெருமானத்தை போட்டாலும் எஃப்எக்ஸுக்கு ஒன்றுதான். அப்ப எக்ஸ் சைவரை விட சிறிய எந்த மரப்பெருமானத்தை போட்டாலும் ஒன்று, சைவரை விட பெரிய எந்த நேர்பெருமானத்தை போட்டாலும் ஒன்றுதான். அப்ப ரெண்டு பக்கத்தாலேயும் அணுகேக்க ஒன்றண்ட பெருமானத்து தான் போகுது. ஆகவே நாங்கள் சொல்லலாம் எக்ஸ் ரெண்டு பக்கங்களினாலும் சைவர அணுகேக்க எஃப்எக்ஸ் உண்ட அணுகும். இங்க எல்லாம் இருக்கு. ஆனா இங்க பாருங்க, ஆனால் எக்ஸ் சமன் சைவரில எஃப்எக்ஸ் சைவர், எக்ஸ் சமன் சைவர்ல எஃப்எக்ஸ் சைவர். இப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுண்டா, எக்ஸ் சைவர அணுகுகிறது இந்த குறியீடு வேற, இந்த குறியீடு வேற. சரிதானே? இது வேற, இந்த குறியீடு வேற. இது எக்ஸ் சமன் சைவர்ல என்னன்னு சொல்றதுதான் இது. எக்ஸ் சைவர அணுகிறன்னு சொல்றதுன்ற கருத்து, சைவருக்கு ரெண்டு பக்கத்தாலையும் எக்ஸ் சைவரு கிட்ட போகும். கிட்ட போகுறன்றது எக்ஸ் சமன் சைவர்ல என்னவா இருக்கணும்னு எங்களுக்கு தேவையில்லை. சரிதானே? சரிதான். அப்ப ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதால் எக்ஸ் சமன் சைவர் என்பது கருதப்படவில்லை. என்பதால் என்பது கருதப்படவில்லை. ஒரு எல்லைகள் தொடர்பான முக்கியமான தேற்றங்கள். இந்த முதலாவது தேற்றம், எக்ஸ் ஏ அணுகினா மாறிலி. இப்ப எக்ஸ் என்ன பெருமானத்தை எடுத்தாலும் கே என்றது கே தான், அது மாறாது. அப்ப எக்ஸ் ஏக்கு கிட்ட போனாலும் கே கே தான். அதான் முதலாவது முடிவு. இந்த முடிவுகளை நீங்கள் நிறுவல் இல்லாம நேரடியா நீங்கள் வினாக்கள்ல பிரயோகித்துக் கொள்ளலாம். ரெண்டாவது முடிவை பாருங்க, ஒரு சார்போட ஒரு மாறிலி ஒன்று பெருக்கமா இருக்கு. நீங்க லிமிட் எடுக்க இந்த மாறிலிய லிமிட்டுக்கு வெளியிலே எடுக்கலாம். இது ரெண்டாவது முடிவு. மூன்றாவது முடிவு, கூட்டி போட்டு லிமிட் எடுக்கிறது, தனித்தனிய லிமிட் எடுத்து கூட்டலாம். இது மூன்றாவது முடிவு. இதே மாதிரி கழிச்சு போட்டு லிமிட் எடுக்கிறது, தனித்தனிய லிமிட் எடுத்து கழிக்கலாம். இது நாலாவது முடிவு. இதே மாதிரி பெருக்கல் பிரித்தலுக்கு முன்பு பெருக்கி போட்டு லிமிட் எடுக்கிறது, தனித்தனிய லிமிட் எடுத்து பெருக்கலாம். பிரித்தலுக்கு முன்பு பிரிச்சு போட்டு லிமிட் எடுக்கிறது, தனித்தனிய லிமிட் எடுத்து பிரிக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும் கீழே 0 வரக்கூடாது. ஆகவே இந்த ஜிஎக்ஸ் லிமிட் 0 இருக்க இயலாது. சரிதான்? 0 இருந்தா இந்த முடிவை நீங்கள் பாவிக்க இயலாது. அடுத்த ஏழாவது, இதே மாதிரி இந்த லிமிட் இந்த அடுக்களுக்குள்ள போகும். சரிதான்? இந்த அடுக்களுக்கு லிமிட் போகும். அதே மாதிரி இந்த வர்க்க மூலங்களுக்குள்ளையும் லிமிட் போகும். சரிதான்? மற்ற உங்களுக்கு தெரியும் வர்க்க மூலங்களுக்குள்ள வர்க்க மூலத்துக்குள்ள மரப்பெருமானம் விரையலாம். ஆனா கனமூலத்துக்குள்ள வரலாம். கனமூலம் சய உண்டா அது சய உண்டு. வர்க்க மூலம் சய உண்டா அது கற்பனையா போயிடும். சரிதான்? ஆகவேதான் எண் செட்டியா இருந்தா இந்த எட்டாவது முடிவை பாருங்க, அதான் சொல்லி கிடக்கு. எண் ரெட்டியா இருந்தா, எண் ரெட்டியா இருந்தா இந்த எஃப்எக்ஸ் இந்த லிமிட் நேரா இருக்கும். எஃப்எக்ஸ் லிமிட் நேரா இருக்கணும். சரிதான்?
ஒற்றையண்டா பிரச்சனை. அடுத்தது f என்பது விகிதமுறு சார்பாகும். a என்பது f இன் ஆட்சியில் உள்ள ஒரு மெய்யெண்ணாகவும் இருப்பின் நேரடியா அந்த சார்பில x-க்கு பதிலா நீங்கள் a போடலாம். சரிதான்? ரைட். அடுத்தது 10வது. இப்ப ரெண்டு சார்புகள் ஒரு புள்ளியில மட்டும்தான் வேறுபடுது. x சமன் a மட்டும்தான் வேறுபடும். மற்ற எல்லா இடம் சமனா இருந்தா a அணுகேக்க fx இன் லிமிட்டும் gx இன் லிமிட்டும் சமனா இருக்கு. உங்களுக்கு தெரியும் x வந்து a அணுகுகிறது என்பதின் கருத்து x சமன் a இல்ல. x சமன் a ல எங்களுக்கு என்னவாகவும் இருக்கலாம். ஏக்கு கிட்ட இருக்கிறதான் முக்கியம். இங்க ஏக்கு கிட்ட fxம் gxம் சமன். ஆகவே அவையின் லிமிட் எல்லைகள் சமனாக இருக்கும். ரைட். இதுல ஒரு உதாரணம். பாருங்க, இந்த சார்பில நீங்கள் நேரடியாக x-க்கு 2 போடுறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், கீழே சைபர் வருதான்னு பாருங்க. அப்படி வராட்டி பிரச்சனை இல்லை. அப்ப இந்த வினாவில லிமிட் x 2 அணுக 3x வர்க்கம் சக 4x சய 5 நேரடியா x-க்கு 2 பெருமானத்தை போடலாம். 3 தர 2 வர்க்கம் சக 4 தர 2 சய 5. இதை நீங்கள் சுருக்கினீங்கள் என்றா 12 சக 8 சய 5 20ல 5 போனா 15. சரிதான்? ரைட். இதுல x-க்கு 2 பெருமானத்தை போடுறதால கீழே 0 வராட்டி இப்படியான சார்புகளுக்கு நீங்கள் நேரடியா அந்த பிரதியிட்ட கொடுக்கலாம். இந்த உதாரணத்தை பாருங்க. இதுலயும் x-க்கு 3 போடுறதால கீழே 0 வரையில்லை. ஆகவே நேரடியா x-க்கு 3 அந்த பிரதியிட்ட நீங்கள் கொடுக்கலாம். x 3 அணுக x வர்க்கம் சக x சய 5 கீழே x வர்க்கம் சக 3 நேரடியா x-க்கு 3 பெருமானத்தை கொடுங்க. இப்ப 3 வர்க்கம் சக 3 சய 5 3 வர்க்கம் சக 3. இதை சுருக்கினீங்கள் என்றால் உங்களுக்கு 7 கீழ் 12 வரும். சரிதான்? ரைட். அடுத்த ஒரு உதாரணத்தை பாருங்க. இதுல நேரடியா x-க்கு 3 போட்டா கீழே சைபர் வரும். கீழே ஒரு x 3 காரணி இருக்கு. இப்படியான இடத்துல நாங்கள் எவ்வாறு இந்த வினாவை நாங்கள் வினாவுக்கு விடையளிக்கிறேன் பார்ப்போம். இங்க பாருங்க, x 3 அணுகேக்க x வர்க்கம் சய 9 கீழ் x சய 3. இப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா x-க்கு 3 போடேக்க 0 வருதுண்டா அந்த x சய 3 காரணி அங்க இருக்குன்றதான் கருத்து. கீழே x சய 3 காரணி வெளிப்படையா இருக்கு. மேல x சய 3 காரணியை கொண்டு வாராக்கு காரணிப்படுத்துங்கோ. x சய 3 தர x சக 3. பிறகு நீங்கள் இந்த x சய 3 காரணியை வெட்டுங்கோ. இவர்தான் அந்த 0 கொண்டு வர அவரை வெட்டுங்கோ. பிறகு நீங்கள் நேரடியா x-க்கு 3 போட்டு விட்டாச்சு. x-க்கு 3 போட்டு விட்டா 3 3 6. 6 தான் இந்த சார்பின் இல்லை. சரி, இதுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். சரிதான்? இங்க கவனிங்கோ. இந்த x வர்க்கம் சக 9 கீழ் x வர்க்கம் சய 9 கீழ் x சய 3 இந்த சார்பும்
y சமன் x சக 3, அதாவது இந்த x ஐ 3 என்ற காரணியை வெட்டினா பிறகுள்ள இந்த y சமன் x சக 3 ரெண்டு சார்பும் சமன் இல்லை. எங்க வேறுபடுதுண்டா 3 ஒரு புள்ளியில மட்டும்தான் வேறுபடும், மற்ற எல்லா இடமும் சமனாயிரும். இங்க பாருங்க, அதான் வரைவு காட்டியிருக்கு. இந்த முதலாவது கீறின வரைவு x சமன் 3 வரையறுக்கப்படல. இரண்டாவது கீறின வரைவு x சமன் 3 வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர இந்த ரெண்டு சார்பில வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டு சார்பும் ஒரு புள்ளியில மட்டும்தான் வேறுபடும். சரி, இப்ப எங்களுக்கு தெரியும் லிமிட் x 3 அணுகிக்க x வர்க்கம் சய 9 கீழ் x சய 3. எங்களுக்கு தெரியும் x சமன் 3 என்னன்றது எங்களுக்கு தேவையில்லை, 3க்கு பக்கத்தில் என்னன்றதான் எங்களுக்கு வேணும். இப்ப ரெண்டு சார்புகளும் 3க்கு பக்கத்தில் சமனாயிருக்கு. ஆகவே ரெண்டு சார்புகளின் எல்லைகளும் சமனாக இருக்கும். சரியா? ரெண்டு சார்புகளின் எல்லைகளும் சமனாக இருக்கும். ஆகவேதான் நாங்கள் இந்த சார்பின் எல்லையை காணிக்க இந்த சார்பின் எல்லையை கண்டு அப்ப அதாவது எக்ஸுக்கு 3 நேரடியா போட்டு 6 எழுதுறோம். சரிதான், இதுதான் சரியான விளக்கம். சரி, இந்த y சமன் x வர்க்கம் சய 9 கீழ் x சய 3 இந்த சார்பு x சமன் 3 வரையறுக்கப்படல. இந்த சார்பின் ஆட்சியில 3 இல்லை, இந்த சார்பின் ஆட்சியில 3 இல்லை. ஆனா y சமன் x சக 3 என்ற சார்பின் ஆட்சியில 3 இருக்கு. எக்ஸுக்கு 3 போட்டா y 6. இந்த சார்பின் முதலாவது சார்பின் ஆட்சியில x சமன் 3 இல்லை. அடுத்த உதாரணம் 6. இதுவும் நாங்கள் என்ன செய்யறோம்டா, முதல் எக்ஸுக்கு சய 2 போட்டு பார்க்கிறது. சய 2 போட்டா மேலையும் 0 வருது, கீழையும் 0 வருது. மேல 0 வந்தா எக்ஸ் சக 2 என்ற காரணி மேல இருக்கு, அதே மாதிரி கீழையும் 0 வருது. அப்ப எக்ஸ் சக 2 என்ற காரணி கீழையும் இருக்கு. நாங்கள் காரணிப்படுத்துவோம், காரணிப்படுத்தி அந்த 0 கொண்டு வர காரணியை வெட்டுவோம், பிறகு நாங்கள் எல்லையை எழுதுவோம். சரி, இங்க கவனிங்க. எக்ஸ் சய 2 அணுக இப்ப மேல உள்ள சார்பை காரணிப்படுத்தினா 8 2 கனமண்டு எழுதலாம். எக்ஸ் சக 2 தர எக்ஸ் வர்க்கம் சய எக்ஸ் தர 2 சக 2 வர்க்கம். கீழையும் காரணிப்படுத்துவோம். எக்ஸ் சய 2 தர எக்ஸ் சக 2. இப்ப நாங்கள் இந்த எக்ஸ் சக 2 என்ற காரணிய வெட்டுவோம். அவர் தான் அந்த 0 கொண்டு வாராள். இனி நேரடியா எக்ஸுக்கு சய 2 போடுறதால கீழே 0 வராது. இப்ப நேரடியா எக்ஸுக்கு சய 2 போடுவோம். எக்ஸுக்கு சய 2 போட்டா 4, எக்ஸுக்கு சய 2 போட்டா இதுவும் 4 பிளஸ் 4, கீழே எக்ஸுக்கு சய 2 போட்டா சய 4. அப்ப இதை சுருக்கினீங்களா சய 3 வரும். சரியா?